இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 139 அதிகாரம் 8வது வசனம். நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். தாவீது இப்படியாக சொல்றார், நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். அப்போ இந்த வசனத்து மூலமா நம்ம என்ன அறிந்து கொள்றோம்? கர்த்தர் எங்கும் நிறைந்திருக்கிறார் இல்லையா? நாம் எங்கு சென்றாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் சங்கீதம் 139:9 பாருங்கள், வானத்துக்கு ஏறினாலும் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் கர்த்தர் அங்கே இருக்கிறார். கர்த்தர் மனுஷருடைய எல்லா பகுதியிலும் இருப்பதை இந்த வசனத்து மூலமாக உணர்த்துகிறார்னு பார்க்குறோம். ஏன்னா ஒரு மனுஷன் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது அவனுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லாத நிலையில் கூட, அந்த எல்லையில் கூட கர்த்தர் அங்கே தான் இருப்பார் அவங்களோட. ஆனால் அவங்க சில டைம் உணராமல் இருப்பாங்க கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்னு. அப்போ தேவனை நோக்கி அவர்கள் விண்ணப்பம் செய்யும்போது தேவன் அவர்களுக்கு பதில் தருவார். ஏன்னா நம் தேவன் யதார்த்தமானவர், எல்லாவற்றையும் அவர் நடக்கிறபடியே அவர் நடத்தி முடிக்கிறவர், யதார்த்தமான தேவன். அவர் அங்கே இருக்கிறார் என்பதை தேவனை அவங்க தேடும் போது தான், ஜெபிக்கும் போது தான், விண்ணப்பத்தை வைக்கும் போது அவர்கள் அதை உணர முடியும். கர்த்தர் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்பதை தான் இந்த வசனம் காட்டுகிறத பார்க்குறோம். அதே போல் வேதம் என்ன சொல்லுது? அவர் மரண இருளிலும் கார் இருளிலும் இருக்கிறார். தேவன் அங்கேயும் இருக்கிறார் இல்லையா? அதுதான் ஒரு வசனம் சொல்லுது, சங்கீதம் 18:11, இருளை தமக்கு மறைவிடமாக்கி கரும்புணலையும் ஆகாயத்து கார் மேகங்களையும் கூட தம்மை சூழ கூடாரமாக்கி வச்சிருக்காராம் கர்த்தர். அப்படி எல்லாம் இருள், காரிருள் எல்லாம் அவருடைய வசம்தான் இருக்குது. அப்போ இன்றைக்கி மனுஷன் தன் அக்கிரமத்தை மறைக்க எங்கே போய் அவன் படுக்கை போட்டாலும் கர்த்தருடைய கரம் அவனை தொடும். அதுதான் சங்கீதம் 139:10 சொல்கிறார், சமுத்திரத்தின் கடையாந்திரத்திலே அவன் தங்கினாலும் அங்கேயும் அவருடைய கை அவனை நடத்தும், அவரது வலது கரம் அவனை பிடிக்கும்னே வசனம் சொல்லுது. அதனால் எங்கேயும் போய் நம்ம ஒளிந்து கொள்ள முடியாது. எல்லாமே நம்ம தேவனுடைய பார்வைக்கு முன்பாக தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா கர்த்தர் ஜீவிக்கிறார், அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார், அவர் எங்கும் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் உன்னத தேவன், அவர் உயர்ந்த தேவன், அவர் பரிசுத்த தேவன் இல்லையா? அவர் பரிசுத்த ஆவியாயும் நிறைந்திருக்கிறார். சங்கீதம் 105:28 பார்க்குறோம், அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார், அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பார் இல்லை. அப்போ அவர் இருளை அனுப்புகிறாரு, அந்தகாரத்தையும் அவரால் உண்டாக்க முடியும். அவர் வார்த்தையை எதிர்த்து கேட்கவோ நிற்கவோ ஒருத்தனுக்கும் அதிகாரம் இல்லை. ஆனால் நீங்கள் கர்த்தருடைய நாமத்துக்கு இன்றைக்கி பயந்துருக்கீங்களா? அப்போ நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிக்கும், அவருடைய செட்டையின் கீழே உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும். இப்போ அநேக பலவீனத்தோடு இருக்கீங்கன்னா கர்த்தருக்கு பயந்து நம்ம நடக்கணும். எப்போ நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்காமல் இருக்கோமோ, அக்கிரமத்துக்குள்ளே நடக்கிறோமோ, அப்போ தான் நமக்கு இந்த பலவீனங்கள் நம்மளை தொடுது இல்லையா? அநேக பலவீனங்கள்னால காணப்படுறாங்கன்னா அது காரணம் என்ன? தேவனுக்கு பயப்படுகிற பயம், அவர் நாமத்துக்கு பயப்படாமல் இருக்கிறது தான் காரணம். அப்படி நம்ம பயந்து இருக்கும்போது அவருடைய நீதியின் சூரியன் நம்ம மேலே உதிக்கும். அப்போ நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கழுத்த கன்றுகளைப் போல சுற்றி திரிவீர்கள்னு சொல்கிறார். அப்படி தேவன் பலன் கொள்ளும்படியாய் செய்வேன்னு வாக்கு பண்ணுறாரு. ஆமோஸ் 9:2-4 வசனம் வரைக்கும் பாருங்கள். ஒரு மனுஷன் பாதாளத்துக்கு போய் அங்கே பள்ளத்தை தோண்டி அவன் பதுங்கி கொண்டாலும் அவருடைய கை அந்த இடத்துலையும் அவனை பிடித்து கொண்டு வரும்னே வேதவசனம் சொல்லுது. அதே போல் அவன் போய் அவர்கள் வான பரியந்தம் ஏறினாலும் அவ்விடத்திலிருந்து அவர்களை இறங்க பண்ணவும் தேவனால் முடியும். அப்போ இன்னைக்கு அக்கிரமத்தை செய்கிறவன் தனக்கு பணம் இருக்கு, பட்டம் பதவி இருக்குன்னு சொல்லி எவ்வளோ அதிகமான தூரத்துக்கு பாவத்தில் விழுந்து போகிறார்களோ, இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், வான பரியந்தம் அவன் ஏறினா கூட அங்கேயும் அவனை போய் நான் இறங்க பண்ணிடுவேன்னு சொல்கிறார். அவர்கள் கர்மேலின் கொடுமுடியில் போய் அவங்க ஒளிந்து கொண்டா கூட அங்கேயும் அவர்களை நான் தேடி பிடிப்பேன்னு சொல்கிறார். அவர்கள் சமுத்திரத்தின் ஆழத்தில் இருந்தாலும் என் கண்களுக்கு அவங்க மறைந்து கொண்டாலும் அங்கேயும் அவர்களை கடிக்கும் பாம்புகளுக்கு கட்டளையிடுவேன்னு சொல்கிறார். அப்போ தேவனுடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இந்த உலகத்தில் நாம் எல்லாருமே எப்படி இருக்கிறோம்? நிர்வாணிகளும் வெளியரங்க கோலமாக தான் நாம் எல்லாமும் இருக்கிறோம். தேவனுடைய பார்வைக்கு எந்த ஒளிவு மறைவும் அவருடைய பார்வைக்கு முன்பாக
கிடையாது இல்லையா? எல்லாமே வெளியரங்க கோலமாக தான் நம்ம இருக்கிறோம். அதை நம்ம ஃபஸ்ட்டு உணரணும். அதனால் அவர்கள் தங்கள் சத்துருக்கு முன்பாக சிறைப்பட்டு போனாலும் அங்கே அவர்களை கொன்று போட்டு பட்டயத்துக்கு நான் கட்டளையிட்டு. அப்போ நீங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து அக்கிரமத்தை செய்து இருந்தீங்கன்னா சத்ரு கையில் கூட உங்களை நான் ஒப்பு கொடுத்து அவனுக்கு கட்டளையிடுவேன் உங்களை கொன்று போடும்படியாகன்னு சொல்கிறார். அப்போ அவருடைய கண்கள் நம்ம மேலே இருக்கு இல்லையா? அவர்கள் மேல் நன்மைக்கல்ல தீமைக்கன்றே நான் வைப்பேன். அப்போ பொல்லாத வழிகளிலே இன்னைக்கு கத்தரை விட்டு நாம் விலகி வாழறோன்னா கத்தர் இப்படி தன் கோபத்தை வெளிப்படுத்துவேன்னு சொல்லி இந்த வசனங்கள் மூலமாக நம்மளை எச்சரிக்கிறத பார்க்குறோம். யோனாம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்குறோம், என் நெருக்கத்திலே நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். இங்கே யோனாவுக்கு கர்த்தர் ஒரு கட்டளையிட்டு இருந்தார் இல்லையா? நினிவே பட்டணம் பாவத்தினாலே நிறைந்திருக்குது. 1,20,000 பேர் அந்த நகரத்தில் வசிக்கிறாங்க. அந்த எல்லையில் எல்லாமே பாவத்தில் இருக்காங்க. அந்த எல்லையில் போய் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாக யோனாவை அனுப்புகிறார். ஆனால் யோனாவோ அங்கே போகாமல் அவர் தர்ஷீஸுக்கு போக கப்பல் ஏறுறார். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அங்கே பெரும் காற்றை வர பண்ணுறாரு. அந்த கப்பலில் இருக்கவங்கெல்லாம் பயப்படும் போது அப்போ இவரே ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. அப்போது நீங்கள் சீட்டு குலுக்கி எல்லார் பேர்லேயும் போடுங்க, யார் பேரில் வருதோ அவங்களால தான் இந்த கடல் கொந்தளிப்பு வருதுன்னும் போது யோனா பேரில் தான் அந்த சீட்டு விழுது. அப்போ யோனா சொல்கிறார், சரி என்னால் தான் இது நடக்குதுன்னா நீங்கள் என்னை தூக்கி கடலில் போடுங்கன்னு. அப்போ அவரை தூக்கி கடலில் போடும்போது தேவன் அவருக்காகவே ஒரு மீனை உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு பெரிய மீனின் வாயில் அவர் அகப்பட்டு கொள்கிறார். 3 நாள் அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளே அவர் இருக்கார். அதுதான் எப்படி இருக்கான், பாதாளம் போல ஒரு இருள் சூழ்ந்த நிலையில் இருக்கா. அப்போ தேவனை நோக்கி அவர் சத்தமிட்டு கூக்குரலிட்டு கூப்பிடுறாரு பார்க்குறோம். 3 நாளுக்கு அப்புறம் அவரை கடற்கரையின் வெளியிலே அந்த மீன் அவரை கக்கி போட்டதுன்னு பார்க்குறோம். அவர் உயிரோடு வெளியில் வராரு. அப்போ அவர் எங்கே வராரு, எந்த இடத்துக்கு அவர் போக மாட்டேன்னாரோ அந்த நினிவே பட்டணத்தில் தான் அவர் வராரு. இதை பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி அவருக்கு மறைவான இடத்துல நாம் போய் ஒளியணும் மறையணும் இருந்தாலும் அவர் கரம் நம்மை தொடும், நம்மை பிடிக்கும். அவர் எங்கே நம்ம வழிநடத்த சித்தம் கொண்டு இருக்கிறாரோ அந்த இடத்துல நம்மை கொண்டு போய் விடுவேன்னு இன்றைக்கி நம்மோடு தேவன் இடைப்படுகிறார். யோபு 34ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தில் பார்க்குறோம், அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார்னே சொல்லுது. அப்போ தேவனுடைய கண்கள் இந்த பூமியின் மேலே உலாவுது, அது நீதிமான் மேல் நோக்கமாக இருக்குது. அப்போ மனுஷனுடைய வழி என்ன என்பதை அவர் நோக்கி பார்க்கிறார், அவர்கள் நடைகளை எல்லாம் தேவன் சேர்த்து பார்க்கிறார்னு பார்க்குறோம். அதே போல் அக்கிரமக்காரர் ஒளிந்து கொள்ளத்தக்க அந்தகாரமோ மரண இருளோ இல்லை. அதே போல் அக்கிரமக்காரனும் போய் எங்கன்னா ஒளியணும்னு நினச்சாலும் எல்லாமே அவர் பார்வைக்கு முன்பாக இருக்குது. அந்தகாரமும் இல்லை, மரண இருளும் இல்லைன்னே சொல்கிறார். ஓபதியா 1:4 பார்க்குறோம், நீ கழுகை போல உயர போனாலும் நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை விழத்தள்ளுவேன்னு சொல்கிறார். அப்போ தேவன் பார்வைக்கு முன்பாக நாம் எங்கோ மறைய முடியாது. எங்கே போய் நம்ம கூடு கட்டினாலும் நட்சத்திரத்துக்குள்ளே ஒளிந்தாலும் அவருடைய கரம் நம்மை தொடும். இன்றைக்கி அதுதான் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார். இன்றைக்கி உங்களுக்கு விரோதமான மனுஷர்கள் அப்படிப்பட்டவர்கள் இருந்தாலும் அந்த ஆக்கிரமக்காரர்களுக்கு தேவன் ஒரு காரியத்தை வச்சிருக்கார். என்ன, துன்மார்க்கனுடைய வழி இருளும் சர்க்குலமாக இருக்கிறது, கர்த்தருடைய தூதன் அவனை விழத்தள்ளுவானாகன்னு இருக்கு. அதே போல் அவனை பின்தொடர்வானாக என்றும் எழுதியிருக்கு. அப்போ துன்மார்க்கனை தேவன் சர்க்குலான இடத்துல வைத்து அவர்களை தள்ளி போடுவன்ற வாக்கியம் கொடுக்கிறார். அதனால் அவர்களை கண்டு நாம் பயப்படுவோம், அஞ்சவோ வேண்டாம். நீதிமொழிகள் 15:11 பார்க்குறோம், பாதாளமும் அழிவும் கர்த்தருடைய பார்வைக்கு பிரத்யட்சமாக இருக்கிறது இல்லையா? எல்லாம் ஏன்னா பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்வதில்லைன்னு சொல்கிறார். அப்போ அங்கேயும் தேவன் ஒரு காவலை வச்சிருக்கிறார். ஒரு தூதன் ஒரு திறவுகோலை வைத்து அங்கே உட்கார்ந்து இருக்கிறான்னு சொல்லி நாம் வெளிப்படுத்தல கூட பார்க்குறோம். அப்போ பாதாளமும் அழிவும் கர்த்தருடைய பார்வைக்கு பிரத்யட்சமாக இருக்கு. மனுபுத்திரருடைய இருதயம் அதிக பிரத்யட்சமாக இருக்கும் அல்லவா? அப்போ மனுஷனுடைய இருதயமும் அவருக்கு வெளியரங்கமாக இருக்கும் இல்லையா? அப்போ அவன் என்ன யோசிக்கிறான், என்ன பேச போகிறான், என்ன சிந்திக்கிறான், அவன் வாயிலிருந்து வார்த்தை புறப்படுவதற்கு முன்பாகவே தேவன் அதை அறிந்திருக்கிறார். அப்போ நம்முடைய வாயின் வார்த்தைகள் கூட தேவனுக்கு முன்பாக எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா? யோபு 26:6 பார்க்குறோம், அவருக்கு முன்பாக பாதாளம்
வெளியாய் திறந்திருக்கிறது, நரகம் கூட மூடப்படாமல் இருக்குன்னு இருக்கு. அப்படி யோபு சொல்கிறார். யோபு புத்தகத்தில் எழுதியிருக்குது. அப்போ பாதாளம் திறந்துருக்கு, நரகமும் மூடப்படாமல் இருக்குது அவருடைய கண்களுக்கு முன்பாக. அதனால் எங்கேயுமே நாம் மறைய முடியாது. எசேக்கியேல் 28 பார்க்கும்போது, மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்றால், நீ விசித்திரமாகவும் செய்யப்பட்ட முத்திரை மோதிரமாகவும் நீ ஞானத்தில் நிறைந்த பூரண அழகுள்ளவன். இது யாரை குறித்து சொல்லப்படுதுன்னா, இது பிசாசானவன், சாத்தானை குறிக்கிற காரியம் இது. அப்போ ஏன்னா ஒரு காலத்தில் பிதாவாகிய தேவனுடைய அருகில் நின்று கொண்டு இருந்தவன், அவன் விசித்திர வேலையாக செய்யப்பட்ட வினோதமாக அவன் படைக்கப்பட்டிருந்தான். அவன் முத்திரை மோதிரமாக தேவனுடைய ஒரு ஞானத்தினாலே அவன் நிறைந்த பூரண அழகுள்ளவனாக இருந்தான். அவன் ஏதேனில் தேவன் தோட்டத்தை காவல் காக்கும்படியாக கூட அவனை வச்சிருந்தார். அவனுக்கு மேலே என்ன இருந்துச்சு? 12 வித கற்களினாலே, ரத்தனங்கள்னாலும் பொன்னினாலும் அவன் மூடிக்கொண்டு இருந்ததும், அவனிடத்துல மேலே வாத்தியங்கள், நாகஸ்வரங்கள் எல்லாம் அவனிடத்துல ஆயத்தப்பட்டு இருந்தது. இப்படி தான் அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் அந்த சாத்தான் இருந்தான். அவனை காப்பாற்றுகிறதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூபு. அவன் ஒரு கேருபா இருந்தான், அதாவது தேவ தூதனாக இருந்தான். தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திலே கர்த்தர் அவனை வைத்திருந்தார். அக்னிமயமான கற்களின் நடுவிலே அவன் உலாவி கொண்டு இருந்தவனாக இருந்தான். அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல் உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளிலே குறையற்றதுமாய் இருந்தாய். அப்போ வியாபாரத்தின் மிகுதியினாலே உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்ததுனால நான் உன்னை தேவனுடைய ஸ்தானத்திலேருந்து தள்ளி போட்டேன்னு சொல்கிறார். அப்போ அவனுக்கு ஒரு பெருமை வந்துடும். தேவனுடைய ஆசனத்துக்கு மேலாக தன் ஆசனத்தை அவன் வைக்கணும்னு அவன் மனதில் நினைத்த அந்த மாத்திரத்திலேயே அவன் மேலே இருந்து கீழே பாதாளத்துக்கு தள்ளப்பட்டான். அப்படி அவன் பர்வதத்தில் ஆகாதவன் என்று தள்ளப்பட்ட போது காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு கர்த்தர் அன்னைக்கு அழித்து போடுவேன்னு சொல்லி அவனை கீழே தள்ளி போட்டார்னு பார்க்குறோம். அப்போது அந்த சாத்தான் தான் இன்றைக்கி மனுஷர்களுக்குள்ளாக பலவிதமான தீமையான எண்ணங்கள், தீமையான காரியங்களை செய்ய எத்தனைத்து பாதாளத்துக்கு அநேக மக்களை வழிநடத்துகிறவனாக இருக்கான். அப்படிப்பட்ட அந்த நல்ல கேருபாக இருந்தவன் அவன் தன்னுடைய பெருமையினாலே அவன் விழுந்து போனான்னு பார்க்குறோம். இன்றைக்கி அதை போல் நம்மளுடைய எல்லையிலையும் இந்த சாத்தானை போல் நம்முடைய எல்லையிலையும் அந்த பெருமைகள்லாம் இல்லாதபடிக்கு தேவனுக்கு முன்பாக நாம் மனத்தாழ்மையோடு இருக்கும். ஏன்னா கர்த்தர் வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் இருக்கிறார், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அவருடைய கை நம்மை தொடும். அந்த பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு நல்ல, அவர் சட்டையின் மறைவிலே நமக்கு சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. அதனால் கர்த்தருக்கு பயந்து நாம் காணப்படும் போது தேவன் எல்லா எல்லையிலும் நிறைந்திருக்கிறார். எந்த ஒரு சூழ்நிலையில் அவரை நோக்கி கூப்பிடும் போதும் கர்த்தர் நமக்கு செவி கொடுத்து நம்முடைய எல்லா பயங்களுக்கும் நம்மளை நீங்களாகி ரட்சிக்க அவர் வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். ஆமீன்.